நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் கடுமையான வெப்பத்துக்கு எல்னினோ நிலைமையா காரணம்? நீங்கள் இப்பொழுது கௌபே வழியாக ஆன்லைனில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சுக்கு நாட்டின் தென்மேற்கு பிரதேசம் தவிர்ந்து ஏனைய பல பகுதிகளில் இந்த நாட்களில் கடும் வெப்பம் நிலவுகின்றது. தற்போது தீவிரமடைந்துள்ள எல்னினோ நிலைமையே இதற்கான பிரதான காரணம் என வானிலையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2016ஆம் ஆண்டே இதற்கு முன்னர் இலங்கையில் எல்னினோ நிலைமையின் தாக்கம் கடுமையாக உணரப்பட்ட சந்தர்ப்பமாக பதிவாகியிருந்தது. எல்னினோ நிலைமையின் தீவிரத்தை அளவிடும் பசிபிக் சமுத்திரத்தின் மத்திய வலயத்தில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 2.76 பாகை செல்சியஸ் என்ற அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. புதிய தரவுகளுக்கு அமைய பசிபிக் சமுத்திரத்தின் மத்திய வலயத்தின் வெப்பநிலை ஏற்கனவே 2.2 பாகை செல்சியஸாக அதிகரித்துள்ளது. அதற்கமைய சடுதியாக அதிகரித்து வரும் எல்னினோ நிலைமை எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் 3.4 பாகை செல்சியஸ் வரையும், டிசம்பர் மாதம் 3.5 பாகை செல்சியஸ் வரையும் அதிகரிக்கும் என ஆஸ்திரேலிய வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அவர்களின் தரவுகளுக்கு அமைய 1900ஆம் ஆண்டின் பின்னர் இவ்வாறானதோர் தீவிர நிலைமை பதிவாகவில்லை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் நிலைப்பாடு. உலகளாவிய முன்னறிவிப்புகளை பொறுத்தவரையில் தற்போதைய கணிப்பின்படி எல்னினோ நிலைமை மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தின் இறுதி வரை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இந்த நிலைமை வலுவான எல்னினோ நிலைமையாக மாற்றமடைவதற்கான சாத்தியம் 90% அதிகமாக இருப்பதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமையை அளவிடுவதற்கு ஓசேனிக் நினோ இண்டெக்ஸ் எனப்படும் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 3 மாதங்களில் மே, ஜூன், ஜூலை மாதங்களுக்கான ONI மதிப்பு சுமார் 1.4 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. பொதுவாக ONI மதிப்பு 0.5 பாகை செல்சியஸுக்கு மேல் இருந்தால் அது எல்னினோ நிலைமை என கருதப்படுகிறது. அதே போன்று அந்த நிலைமை 1.0 பாகை செல்சியஸுக்கு மேல் இருந்தால் மிதமான எல்னினோ நிலைமை என அடையாளப்படுத்தப்படுகின்றது. எனினும் எல்னினோவின் உத்தியோகபூர்வ வரையறையை பொறுத்தவரையில் கடந்த 3 மாதங்களின் மதிப்பை மாத்திரம் வைத்து 1.4 பாகை செல்சியஸ் என கூற முடியாது. குறைந்தபட்சம் தொடர்ச்சியான 5 மாத கால அளவீடுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தற்போது மிதமான எல்னினோ நிலைமையை அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில் இதன் தாக்கம் இதுவரை குறைவாக இருந்தாலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் எல்னினோ நிலைமை வெவ்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமை சூப்பர் எல்னினோ நிலைமையாக மாற்றமடையுமா? 69% சாத்தியக்கூறுகளுக்கு அமைய 2026, 2027ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உருவாகும் எல்னினோ நிலைமை கடந்த 75 வருடங்களில் பதிவான எல்னினோ நிலைமையை விட மிகவும் வலுவான எல்னினோ நிலைமையாக அமையக்கூடும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 75 வருடங்களில் ஏற்பட்ட எல்னினோ நிகழ்வுகளை விடவும் இது மிகவும் தீவிரமான எல்னினோவாக மாற்றமடையும் சாத்தியம் 69% இருக்கின்றது. இலங்கையில் வறட்சி ஏற்படுமா அல்லது வெள்ள நிலைமை ஏற்படுமா? வறட்சி ஏற்படாது. தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியமும் குறைவாக காணப்படுகின்றது. இவ்வாறான நிலைமையே இலங்கையில் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய ஆகஸ்ட் மாதத்தின் எஞ்சிய கால பகுதியில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் ஊவா மாகாணத்தில் மொனராகலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை குறைவாக பெய்கின்றது. எனினும் தென்மேற்கு பகுதிகளில் சப்ரகமுவ, மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணத்தில் காலி, மாத்தறையிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் வடமேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதியில் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில், குறிப்பிடத்தக்க பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவாக காணப்படுகின்றது. அவ்வாறாயின் எந்த காலப்பகுதியில் எந்த மாகாணத்தில் மழை அதிகமாக பெய்யும்? செப்டம்பர் மாதத்தில் இறுதி வாரத்தில் ஓரளவு மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. அக்டோபர், நவம்பர் மாதங்களிலும் வழமையாக பதிவாகும் சராசரி மழை வீழ்ச்சியை விட அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் பெய்யும் மழை டிசம்பர் மாதம் வரையிலும் நீடிக்கும் சாத்தியம் உள்ளது. சில சந்தர்ப்பங்களில் ஜனவரி மாதத்தில் மழை பெய்யக்கூடிய சாத்தியமும் நிலவுகின்றது. எனினும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ளமையே அதற்கான காரணமாகும். அந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை அதிகளவில் பெய்வதால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் அதிகளவு மழை பெய்யும் என
கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பல குளங்களின் நீர்மட்டமும் வறட்சியினால் குறைவடைந்து வருவதாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணைமடு குளம், அக்கராயன் குளம், புதுமுறிப்பு குளம் ஆகியன இவ்வாறு காட்சியளிக்கின்றன. கிளிநொச்சி பிராந்தியத்தின் கீழ் வருகின்ற 10 குளங்களினதும் அன்னளவான நீர்மட்டமாக 20 வீதம் தற்போது இருக்கின்றது. இதில் பிரதானமாக சொல்ல வேண்டுமென்றால் இரமடு 19 அடி 3 அங்குலமும், கல்மடு 12 அடி 6 அங்குலமும், அதே போல அக்கராயன் குளம் 10 அடி 4 அங்குலமும் காணப்படுகிறது. பெரும்பகம் தொடங்கும் வரையில் கிளிநொச்சி கீழான குளங்களில் நீர் அச்சுறுத்தல் பெரிதாக காணப்படவில்லை. இவற்றிலே ஹரியானா வருவான் குளம் மட்டும் தற்போது கட்டுமான வகைகளுக்காக நீரானது குறைக்கப்பட்டு காணப்படுகிறது. எனினும் நிலவும் வறட்சியான வானிலையால் கிளிநொச்சி மாவட்டத்தின் கீழான பெரும்போக விவசாய செய்கை தொடர்பில் விவசாயிகள் இவ்வாறு தெரிவிக்கின்றனர். வருகிற காலபோகத்தில் சரியான முறையில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் என்றால் சரியான கால அட்டவணைகளை தயார் பண்ணி அதுக்கேற்றவாறு நாங்கள் விதைப்புகளை ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் சரியான ஒரு இலக்கை அடைய முடியும். நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலையால் வவுனி குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக 8 அடி 5 அங்குலமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடம் டித்வா புயலினால் ஏற்பட்ட கனமழை காரணமாக வவுனி குளத்தின் நீர்கொள்ளளவானது அதன் முழு கொள்ளளவான 26 அடியினை பெற்றிருந்தது. நமது சிறுபோகம் முடிவடையும் நிலையில் குளத்தின் கொள்ளளவானது 10 தொடக்கம் 12 அடிகளாக காணப்பட வேண்டிய நிலையில் தற்போதைய எல்லினோ தாக்கத்தினால் நீர்மட்டமானது வெகுவாக குறைவடைந்து இன்றைய நீர்மட்டமானது 8 அடி 5 அங்குலமாக காணப்படுகிறது. இந்த சிறுபோகம் முடிவடையும் தருணத்தில், அதாவது இம்மாதம் இறுதியில் வவுனி குளத்தின் நீர்கொள்ளளவானது கிட்டத்தட்ட 5 அடி தொடக்கம் 5.5 அடி அளவிலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வறட்சி நிலைமை எதிர்வரும் பெரும்போக நெற்செய்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சிறுபோக காலப்பகுதியிலும் மழை இல்லை. இதன் காரணமாக இனிமேலும் என்ன நிலை ஏற்படும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. காலவட்சியை கூட குளத்தின் நீர்மட்டம் இல்லாதனால் காலவட்சியினை செய்யலாமோ என்ற கேள்விக்குறிக்கு உள்ளாகிறது.